வாங்க செடி பார்க்கலாம், பூச்செடி பார்க்கலாம். பூச்செடி வாங்கி பூச்செடி பூச்செடி இந்த வாட்டி ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு ஃபார்முக்கு தான் போயிருந்தோம். எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து செடி வாங்கணும்னு ஆசை. எப்பயும் ஹஸ்பண்ட் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை தங்கம், ஆமாம், இந்த வாட்டி எனக்கு செடி வேணும், கண்டிப்பாக வேணும்னு வாட்டி கூட்டிகிட்டு போனாங்க. இந்த வாட்டி நானும் பாப்பும் உள்ளே போனோடனே செடியை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமாயிடுச்சு. இல்லை தங்கம், ஆமாம். நிறைய பூச்செடி இருந்துச்சு. நான் மெயினாக வாங்க வந்தது வந்து முல்லைச்செடி, முல்லைப்பூ செடி. சரி, அந்த செடி செக்ஷன் போனோம். நிறைய செடி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருந்ததுனால செடி எல்லாமே நல்லா வந்தது. அங்கேயே நிறைய பூ பூத்துருந்தது. எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியாக ஒரு செடியை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். ஒரு செடி தான் வாங்கினேன். ஃபுல்லாகவே எல்லாம் அங்கேயே வேறு பாஞ்சிருச்சு. நல்லா வச்ச உடனே வரும் அப்படின்னோடனே வாங்கியாச்சு. வாங்கி எடுத்துக்கிட்டு வந்துட்டோமா. அடுத்து எங்கே வந்தோம்? அடுத்து நிறைய குட்டி கன்று, பூக்கன்றுலாம் வந்து இப்போ தான் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் வாங்கி வைக்கல. வாங்கி வச்சு அங்கே பார்த்துக்கவும் முடியாது ஊரில். ஸோ இந்த ஒரு செடி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு பாட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த கன்று எடுத்துக்கோ, இது நல்லா வரும், போய் வச்சோடனே நல்லா பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு அவங்க சொல்கிறாங்களேன்னு அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். பப்புக்கு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். செடியெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கும் ஒரே ஆர்வம் செடி வளர்க்குறது. ஆமாவா தங்கம்? செடி வாங்கலாமா? செடி வளர்க்கலாமா? உங்கள் பேபி எதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்கன்றதையும் சொல்லுங்கள். என் பேபி பாருங்கள், ஆர்வத்தை எந்த ஆர்வம் விளையாடுது பாருங்கள். விளையாடு தங்கம். அடுத்து ரோஸ் செடி செக்ஷன் தான். கண்டிப்பாக வாங்கி வைக்க முடியாது, வாங்கி வச்சாலும் வராது, அங்கே பார்த்துக்க முடியாது ஊரில். எப்படியும் வாங்க தான் போகிறதில்ல, வேடிக்கையாவது பார்க்கலாமே, எப்படி இதை தாண்டி நம்ம பார்க்காம வர்றதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். சரி கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. நிறைய ரோஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அது இல்லாமல் பூச்செடி நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்ன செடின்னு தெரியல எனக்கு. நாங்கள் ரோஸ் கிட்ட மட்டும் கொஞ்ச நேரம் போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு பன்னீர் ரோஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வாங்கிக்கணும்னு ரொம்ப ஆசை தான், இருந்தாலும் சரி வேணாம் பாகும், நம்ம கூட்டிகிட்டு போய் ஏன் சாகடிக்கணும்னு அங்கேயே வச்சுட்டேன். அடுத்து பெரிய சைஸ் செடி செக்ஷன் போயிட்டோம். அது வந்து செடியே அங்கேயே பெருசாக இருந்துச்சு. ஒயிட் ரோஸ் ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு ஃபைனலாக வாங்கிட்டது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு நான் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கிளம்பியாச்சா? வீட்டுக்கு போகலாமா? ஹாய் பாய். ஹாய் பட்டுக்குட்டி, என்ன பண்ணுறீங்க? பாப்பா அழுவுதா? என்னது இது? மாங்காய் மரமா? மாங்காவா? இப்போ உங்கள் சைஸ்லேயே இருக்கே, சூப்பராக இருக்கு. என்ன மாங்காய் நிறையா இருக்கா? சூப்பராக இருக்குது. யார் தோட்டத்தில் இருக்கீங்க? பார்த்துட்டோம். தாத்தா தோட்டத்தில் இருக்கீங்களா? சூப்பர்ரா. நிறைய மாங்காய் இருக்கா? நல்லாவே அழகாக இருக்கே. இங்கேயும் இருக்கா? போய் சுற்றி பார்க்கலாமா? வாங்க வாங்க வாங்க, சுற்றி காட்டுங்க பாப்பா. நீங்களும் சுற்றி காட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த சைடு வாங்க. இங்கே பாருங்கள், பலாமரம் பாருங்கள். பலாப்பழம் இருக்கா? போய் பாருங்கள் பலாப்பழம் இருக்கான்னு. என்ன மரம் அது? பலாப்பழம் மரமா இது? எல்லாமே உங்கள் சைஸ்லேயே இருக்கே, உங்களுக்கே எட்டுது. சூப்பர். பலாமரத்தில் நிறைய பலாக்காய் இருக்கே, பறிக்கலாமா? அங்கேயும் இருக்கா? பூ பூத்துருக்கா? செம்பருத்தி பூ. சரி வாங்க, அந்த மரத்தை பார்க்கலாமா? வாங்க அந்த ட்ரீக்கு போகலாம். எல்லாமே பாப்பாக்கே எட்டுது. பாருங்க, பங்கனப்பள்ளி மாம்பழம் மரம் இதுதான். 2 ஜோடியாக இருக்குங்க. அஷி இங்கே பாருங்க, இப்போ 2 ஜோடியாக இருக்குது. செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்க, பாப்பா கேட்டுற சைஸில் கூட இருக்குது. பாப்பு உனக்கே எட்டுது இல்லைடா தங்கம்?
பங்கனப்பள்ளி சொல்லுங்க. நாங்கள் பார்த்துட்டோம் பங்கனப்பள்ளி. சரி வாங்க அப்போ வேறு மேங்காக்கு போயிடலாம் வாங்க. போய் பாருங்க கிட்ட பங்கனப்பள்ளி மாம்பழம் பாருங்க. நல்லா முத்தின பங்கனப்பள்ளி மாம்பழம் பாருங்க, தரைக்கு கீழே இருக்குது. பப்புக்கே எட்டுது. பப்பு போய் காட்டுங்க, காட்டிட்டு வாங்க. மரம் பழம் காட்டுங்க, சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான பங்கனப்பள்ளி மாங்காய் பாருங்கள், மரத்துலேயே. இதுதான் பங்கனப்பள்ளி மாமரம், நிறைய காய் காய்ச்சிருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. அதில் இந்த மாமரத்தோட மாங்காய் பார்க்கவே இன்னும் சூப்பராக இருக்குது. பப்புக்கு அதோட செம்ம ஜாலி. பப்பு பாரு, டாக் இருக்குது பாரு. சரி வந்துரு. அப்படியே இந்த சைடு பார்த்தா மரவள்ளி தோப்பு இப்போ தான் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. எல்லாமே சின்ன செடியாக இருக்குது. வேலிக்கு அந்தாண்ட சைடு இருக்குது. இப்போ தான் தென்னை வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே கொஞ்சம் செடியெலாம் வச்சுருக்காங்க. கூடவே ஒரு முந்திரி மரம் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தா முந்திரி தோப்பு தான். கொஞ்சம் லாங்கில் இருக்குது, இங்கேருந்து பார்த்து தெரியல. இங்கே மட்டும் கொஞ்சம் மாமரம் வச்சுருக்காங்க. பங்கனப்பள்ளி மாம்பழம் சீசன் டைம்ன்றதுனால பார்க்க செம்மையாக இருக்குது. என்ன லைட் வச்சுருக்கீங்க தங்கம்? ராந்தல் லைட்டா? அதனால் ராந்தல் லைட்டா தாத்தா வச்சுருக்காங்களா? எரியுமாடா தங்கம்? நல்லா எரியுமா? மெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுமா? அதில் தான் எரியுமோ? உனக்கு எப்படி தெரியும்? கரெக்டாக சொல்லிட்டியே பார்க்காமலே. சூப்பர். உனக்கு எட்டுது. சூப்பர். பார்த்துட்டீங்க. தாத்தா வராங்க. தாத்தாவை பார்த்த குஷி. தாத்தா வராரோம். அது இல்லை, அதை பறிக்கூடாது. பழம் பறிக்கணும். தோருக்கு பறி. இங்கே வா, இதை பறி. ஏய் சூப்பர்ரா. எங்க இங்கே தான் இருக்கு. திருவக்கூடாது, அப்படியே போட்டுரு. அது வேணாம். அது ஒரு ரெண்டு ஜோடியா இருக்கு பாரு. எடுத்துக்கோ. போ உட்காந்து எடுக்கணும் வாங்கிட்டு. அது அந்தாண்ட ஒன்று இருக்கு பாரு. இந்த சைடு ஒன்று இருக்கு பாரு. இங்கே ஓகே சூப்பர். பறிச்சிட்டிங்களா? எங்கே பறிச்சிருக்கீங்க? சரி ஓகே சூப்பர். சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பழம் பாருங்க. நான் முந்திரி பழம் பெருக்கிறேன் சொல்லு. இதுதான் அழகா இருக்கு. கிட்ட போ, இதுக்குள்ள போ. இங்கே போ. இங்கே வா. திரும்பிக்கோ. திரும்பி இல்லை. இப்படி திரும்பி நில்றா. இப்படி திரும்பி நின்று காட்டு. சரி பறிச்சுக்கோங்க. அதான் முந்திரி பழமா? பறிக்கிறீங்களா நீங்க? ஈஸியா இருக்கா? பறிச்சு காட்டுங்க. சூப்பர். இங்க பாருங்க, கொத்தா முந்திரிக்கா. நானே பறிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, மேல பழம் கீழே கொட்டை. காட்டுங்க. மேல பழம் கீழே கொட்டை. திருவணும், இப்படி திருவணும். பூச்சி இருக்கு அடியில். இந்த காய்ச்சி இருக்குல்ல. பெருநேஷ் இவனும் அதே தான் அடிச்சுன்னு இருக்கான். அவனா அடிக்கிறானா? இங்க பாரு, இந்த இடத்துல செம்மையா இருக்கா அஷ்டா. சூப்பரா இருக்கே. நீங்க இப்படி போங்க, இந்த சைட் போங்க. அங்க பத்தியா பறிக்கலாமா? உனக்கு நான் பறிச்சு தட்டா. நாங்களாம் சின்ன வயசுல இங்கதான் முந்திரி கொட்டை பொறுக்கிட்டு இருப்போம்டா. கொட்டை அதாவது இது பழமா, எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டி இப்படி பிடிச்சி திருவணும்னா கொட்டை தனியா வந்துடும். இந்த கீழே போறேன். இது சாப்பிடலாம் வா. முந்திரி பழம் சாப்பிடலாம். பிச்சிட்டுறம்பா. வச்சுக்கோ. நீ பெரிய பெருச்சுக்கை. பாப்பா பெருச்சுட்டா. பப்பு கூட திருவுறாங்க.
திருமுடி. திருவுறேன் போடுறேன். சாப்பிடலாம். கழுவிட்டு சாப்பிடலாம். சரி, ரெண்டுமே உனக்காக வச்சிருக்கேன், நீ கழுவிட்டு சாப்பிடு. ஆமாண்டா.